உறவுகள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கங்கள். நீங்கள் இன்னும் நயனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கு நாங்கள் சில முக்கியமான செய்திகளை பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நாங்கள் செய்திக்கு போகலாம். எரிபொருள் விலையிலே திருத்தம் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், கொழும்பு உட்பட நாட்டினுடைய ஏனைய பகுதிகளில் காற்றின் தரத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்ற செய்தியும், விடுதலை புலிகளின் அமைப்பின் மாவீர தினத்தை பிரச்சாரம் செய்து பொதுமக்கள் அமைதியின்மைக்குட்படுத்திய 3 கைது என்ற தலைப்பில் செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இந்த செய்தியினுடைய முழுமையான விளக்கங்களை பார்ப்போம். எரிபொருள் விலையிலே திருத்தம். மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு அமைய நவம்பர் 30ஆம் தேதி நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையிலே மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையிலே 311 ரூபாவாக இருந்த ஒக்டேன் 92 வகை பெட்ரோல் ஒன்றின் விலை 2 ரூபாய் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 309 ரூபாயாக காணப்படுகிறது. அதேபோல் 283 ரூபாவாக இருந்த ஆட்டோ டீசல் ஒன்றின் விலை 3 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு அதன் தற்போதைய விலை 286 ரூபாயாக காணப்படுகிறது. மேலும் மண்ணெண்ணெயின் விலை 5 ரூபாய் அதிகரிக்கப்பட்டு 188 ரூபாயாக காணப்படுகிறது. இதேவேளை ஒக்டேன் 95 ரக பெட்ரோலின் விலையினதும் சூப்பர் டீசல் விலையினதும் எவ்வித மாற்றமும் இல்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. கொழும்பு உட்பட நாட்டினுடைய அனைத்து பகுதிகளிலும் காற்றின் தரத்திலே மாற்றம் ஏற்பட்டுள்ளது. நிலவும் சீரற்ற காலநிலையினால் காற்றினுடைய தரக்குறியீடு 92 தொடக்கம் 120 வரை இருக்கும் என்று தேசிய கட்டட நிர்வாக ஆராய்ச்சி மையம் குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக நாட்டினுடைய பெரும்பாலான பகுதிகளில் காற்றின் தரம் சற்று ஆரோக்கியமற்ற நிலைக்கு காணப்படலாம் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படலாம் என்றும் இவற்றை தவிர்த்து கொள்வதற்காக வைத்திய ஆலோசனை நாடுவது நல்லது என்று குறிப்பிட்டுள்ளது. மாவீர தினத்தை பிரச்சாரம் செய்து பொதுமக்களின் அமைதியின்மைக்குட்படுத்திய 3 பேர் கைது. கடந்த மாவீர தினத்தின் பொழுது எடுக்கப்பட்ட பழைய புகைப்படங்கள் இந்த ஆண்டு மாவீர தினத்தில் எடுக்கப்பட்ட படங்கள் வழியாக வதந்திகள் பரப்பட்டமை தொடர்பாக இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் 25, 28, 45 வயதுடைய யாழ்ப்பாணத்தின் மருதானை, சுன்னாகம், பத்தேகம பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் ஆவர். இவர்கள் பொதுமக்களின் எதிர்ப்பை தூண்டுதல், தடை செய்யப்பட்ட அமைப்பை ஊக்குவித்தல் என்ற அடிப்படையிலே தண்டனை சட்டக்கோவையின் 120 மற்றும் 1979 ஆண்டு 48ஆம் இலக்க பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழர்களுக்கு ஆதரவாக ஒலித்த அனுர குரல் என்ற தரப்பில் ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையிலே பார்த்தோம் என்று சொன்னால் நவம்பர் 27ஆம் தேதி எங்களோட மாவீர தினத்தை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக, நீதியாக, சுதந்திரமாக கொண்டாடினாங்க. இதுக்கு எங்களோட ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவும் அனுமதி வழங்கியிருந்தார். இது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சில இனவாதிகளுக்கு பிடிக்கலை. யாருன்னு சொன்னால் விமல் வீரவன்ச, சரத் வீரசேகர, உதயகம்மன்வில போன்ற ஆக்களுக்கு இந்த விஷயம் பிடிக்கலை. இவையில் 2 மாவீர தினம் கொண்டாடுவினோம் என்று இனவாதத்தை அவர் தூண்டியிருக்கிறோம். இது என்னென்று தமிழர்களுக்கு அப்படி ஒரு விஷயத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு பிடிக்கல, அவை தூண்டியிருக்கிறோம். இது வளமையாகவே இலங்கை நடக்கிற விஷயந்தான். தமிழர்கள், சிங்களவர்கள் சொல்லுகிற இனவாத பிரச்சனை இன்று வரைக்கும் எங்களோட இலங்கை நாட்டில், எங்களோட இலங்கையில் இவ்வளவு தமிழர்களுக்கு பிரச்சனையை தீர்க்க முடியாததுக்கு முக்கியமான காரணம் இந்த இனவாதம். எங்களுக்கு ஒரு பிரச்சனையை தீர்வை தந்தால் அது சிங்களவர்களுக்கு பிடிக்காது. வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைக்கான தீர்வு தருவாக இருந்தால் அது தென்னிலங்கை மக்களுக்கு பிடிக்காது. அவ்வாறு தான் என்று சொன்னால் இனவாதத்தை தூண்டுற வகையில் அந்த 3 பேரும் கருத்தை வெளியிட்டுச்சிட்டோம். இவையில் என்ன மாதிரி இப்படி மாவீர தினம் கொண்டாடுவினோம் என்று கருத்தை வெளியிட்டோம். அதுலேயும் விமல் வீரவன்ச அவர் ஒரு சிங்கள பேரினவாதி. அவர் குறிப்பிட்டிருந்தார் இவர்கள் தமிழர்கள் இலங்கை ஜனாதிபதியினுடைய சட்டத்தை மதிக்கலை, அவைகள் என்னென்று இப்படி செய்யப்படுவினோம், தான் ஓண்டித்தனமாக தன்னிச்சையாக செய்யப்படணும்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார். உண்மையிலேயே பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட மக்கள்
ஜனாதிபதி வந்து அனுமதி வழங்கி இருந்து அதற்கமே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாகத்தான் இந்த மாவீர தினத்தை மக்கள் கொண்டாடிக்கணும். அதே வேலை பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு ஒரு பதிலடி கொடுக்குற முகமாகத்தான் அனுரகுமார திசாநாயக்கவனுடைய அமைச்சர் தெரியும் உங்களுக்கு விஜித ஹேரத், அவரும் கிட்டத்தட்ட அனுரகுமார் திசாநாயக்க மாதிரி ஒரே கொள்கை தேசிய மக்கள் சக்தியில் கூடிய அமைச்சர் அவர் குறிப்பிட்டிருந்தார். தமிழ் மக்கள் வந்து இந்த இறந்தவர்களை தங்களுடைய மாவீரர்களை அனுஷ்டிக்கிறதுக்கு மாவீரர்கள் நினைவு கூறுறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை, அது அவர்களுக்குரிய உரிமை. இதற்குள்ள நீங்கள் பயங்கரவாதத்தை கொண்டு இனவாத பிரச்சனையை தோற்றுவிக்க வேண்டாம். அவ்வாறு எந்த விதமான பிரச்சனையும் இதுவரைக்கும் நடக்கல. நீங்கள் வீணாக இனவாதத்தை தூண்ட பார்க்கிறீர்கள் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே ஒருபோதும் இவ்வாறான பிரச்சனைகளை தமிழ் மக்கள் மாவீர தினத்தை கொண்டாடி இனவாதத்துக்கு உட்பட்டது என்று இதை கதைக்க வேண்டாம். இது ஒரு அவர்களுடைய இறந்தவர்களை நினைவு கூறக்கூடிய இறந்தவர்களை நினைவு கூர்ந்த விடயம். இதற்கும் இனவாதத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, பயங்கரவாதம் இதில் சம்பந்தப்படவில்லை என்று சொல்லி விஜித ஹேரத் அவர்கள் சிறந்த ஒரு விளக்கத்தையும் நெத்தியடியும் கொடுத்திருக்கிறார். இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இவ்வளவு காலமும் எங்கேயோ அல்லது மைத்திரி ஆட்சியிலேயோ அல்லது எங்கள் ரணில் ஆட்சியிலேயோ தமிழர்களுக்கு சொல்லி ஒரு நிரந்தரமான தீர்வு ஒருபோதும் கொடுக்கப்படலை. காரணம் இனவாதம். தமிழர்களுக்கு உரிமையை கொடுப்போம், அவர் சிறுபான்மை ஆட்கள், அவர்களுக்கு நாங்கள் உரிமையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு தாங்கள் தான் சிங்களவர் தான் பெருமையான ஆக்கள், சிங்களதான் பெரிய ஆக்கள்னு சொல்லி தங்களுக்குள்ள ஒரு பேரினவாதத்தை தாங்கள் தான் பெரிய ஆக்கள்னு நினைச்சுருக்கணும். வகைக்குள்ள விமல் வீரவன்ச இப்படி ஒரு கருத்தை முன்வைச்சிருந்தார். ரெண்டைக்குள்ளே எங்களுக்கு விளங்குது. ஆனால் ஒன்றை மட்டும் நாங்கள் விளையக்கொள்ளணும், தமிழகை நாங்கள் எங்களுக்குள்ளேயும் இனவாத பிரச்சனைகள் இருக்குதான், எங்களுக்குள்ளேயும் தமிழர்கள் நாங்கள் சாண்டு அப்படிக்கிறேன் தான், அது வேறு விஷயம். இனவாத பிரச்சனைகள் கருத்தைவியல் முன்வைக்கிற ஆக்கள் இந்த 3 பேர் மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டாம். இதற்கு பிறகும் இனவாத கிளர்ச்சியை தூண்டி எத்தனையோ பல்லாயிரம் ஆக்கள் வரலாம் இதற்கு பிறகு. ஆகவே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேணும். இந்த பிரச்சனைகளுக்குள்ள நாங்கள் சரியான முறையில் நாங்கள் எங்களுடைய முடிவுகளை நாங்கள் எடுக்க வேணும். ஆகவே நான் சொல்ல வேணும், எங்களுடைய அனுரகுமார் திசாநாயக்கனுடைய அரசாங்கம் உண்மையிலேயே தமிழர்களுக்கும் தங்களுடைய ஆட்சியிலேயே நிச்சயமாக தீர்வு இருக்கின்றதை நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்களாக இதில் வந்திருக்குது. உண்மையிலேயே பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம். பொதுவாக பார்த்தோம்னா நாங்கள் அனுரகுமார் திசாநாயக்க ஆட்சிக்கு வரைக்குள்ள எல்லா தமிழர்களும் சொன்ன ஒரு விஷயம், இவர் ஒரு இனவாதி, இவர் நிச்சயமாக சிங்களவருக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவார் என்று சொன்னார்கள். அப்படி ஒவ்வொரு ஆட்சியாளரும் விரைக்குள்ள ஒவ்வொரு ஆட்சியாளரை பற்றிய ஒரு கருத்துக்கள், சயித் பிரமேக வந்தால் அவரை பற்றி ஒரு கருத்துக்கள், அவர் சிறந்த முறையில் ஆட்சி செய்ய மாட்டார் என்ற கருத்துக்களும், ரணில் வந்தால் திருப்பியும் நாட்டை பாதுகாத்து கொண்டு வர கருத்துக்களும், அனுரகுமார் திசாநாயக்க வந்தால் நிச்சயமாக அவர் ஒரு சிங்களவாதி பேரினவாதி, நிச்சயமாக சிங்களவர்களுக்கு மட்டும்தான் உரிமையும் கொடுப்பார் என்றும் நாங்கள் பார்த்துருந்த நாங்கள் எத்தனையோ பேர் கழிச்சிருப்பினோம். அதை பற்றி இவ்வளோ விளக்கங்கள் வீடியோ காலில் பார்த்துருப்பான். ஆனால் உண்மையிலேயே எல்லாம் மாறித்தான் நடக்குது. ஜனாதிபதியாக பதவியேற்ற முதல் உரையிலும் சரி அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், முதலாக நான் இனவாதத்தை வேரோடு அழிப்பேன் என்ற விஷயத்தை திருநமாக சொல்லியிருந்தார். அதற்கான உதாரணம் தான் இது. இந்த இனவாதம் என்றைக்கு இலங்கையிலிருந்து அழியுதோ அன்றைக்கு தான் எல்லா மக்களும் ஒன்றாக வாழ்வார்கள். எல்லா மக்களுக்கும் ஒரு சமஷ்டியான ஆட்சி, சமஷ்டியான உரிமை என்றது கிடைக்கும். இதை அனுரகுமார் திசாநாயக்க நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு தமிழர்களுக்கு உரிமையை அவர்கள் கொடுத்திருக்கிறார். உண்மையிலேயே அவருக்கும் விஜயஹேரத் மற்றது அதே போல் இந்த அனுரகுமார் திசாநாயக்கனுடைய அரசாங்கத்துக்கும் தமிழக நாங்கள் உண்மையிலேயே மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். இதுபோல் உடனுக்குடனே நீங்கள் செய்திகளை தெரிஞ்சு கொள்ளணுமாக இருந்தால் நமது நயனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.